அண்ட் சார் என்னோட ஃபர்ஸ்ட் கொஷினே வந்து டைரக்டர் சார் உங்ககிட்ட தான். ஸோ டீசர் வந்து பார்த்தோம் மருதம். எப்படி சார் எந்த விஷயமுமே வந்து டீசர்ல சொல்லாம ஒரே ஒரு வேர்ட் மட்டும் வந்து சொல்லியிருக்கீங்க. இப்படிதான் பிளான் பண்ணீங்களா? ஆமா. அத ஷூட் பண்றப்ப அந்த பர்ட்டிகுலர் ஷாட் வந்து நான் டீசருக்காக தான் பிளான் பண்ணி எடுத்தேன். படத்துல நான் எங்கேயுமே அந்த ஷாட் பயன்படுத்தவே இல்ல. என்னோட எடிட்டர்கிட்டயுமே நான் சொல்லியிருந்தேன். இத நீங்க எங்கேயும் படத்துல யூஸ் பண்ணாதீங்க. தனியா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஷாட் கம்போஸ் பண்ணும்போது அதான் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்ஸ் தார் ரோட்ல சார நடக்க வச்சோம். அதுக்கு பின்னாடி என்ன காரணம்னா, அந்த கரெக்ட்டா அப்ப மதியம் 12 மணி இருக்கும். மே மாசம் 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ நாங்க எடுத்தோம். கரெக்ட்டா அப்போ வந்து அக்னி நட்சத்திரம் வேற. பிளான் பண்ணி எடுத்தோம். அந்த நேரத்துல தான் அத எடுக்கணும்னு. ஏன்னா, தார் ரோட்ல எடுக்கிறப்போ கானல் நீர்லாம் இருக்கும். ஸோ என் கேமராமேன்ட்டயும் நான் சொல்லிட்டேன் கம்போஸ் பண்றப்போ, சாரோட எமோஷன் கேப்சர் பண்ணணும். அஸ் வெல் அஸ் அந்த என்விரான்மென்ட்டு, அந்த அனல் அதெல்லாமும் எனக்கு கேமரால வரணும். அந்த கானல் நீர் வரணும். அதெல்லாமும் சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் அப்போ ஷாட் எடுக்கிறப்பவே அந்த பர்ட்டிகுலர் ஷாட் 200 மீட்டர் சார் நடந்து வந்தாரு. ம். ஸோ சார்ட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சார் இந்த மாரி நீங்க ஒட்டுமொத்த பாதிப்புமே, உங்களுடைய இழப்பு எல்லாமே வந்து அந்த பர்ட்டிகுலர் ஷாட்ல எமோஷனா வரணும். ஸோ உங்களுடைய போஸ்டர், பெர்ஃபார்மன்ஸு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே அதில வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் கன்வே பண்ணா, நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட பெட்டரா சார் பண்ணியிருந்தாரு.